தூத்துக்குடியில் கடந்த ஒரு மாதமாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் மீனவ பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடற்கரை சாலை பகுதியில் உள்ள இனிகோ நகரில் 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக முறையாக மாநகராட்சி குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் குடிநீரை விலை கொடுத்து வாங்குவதாகவும், வெயிலின் தாக்கம் காரணமாக குடிநீர் தேவை அதிகரிப்பால் விலை கொடுத்து வாங்க முடிவதில்லை என்றும் மீனவ பெண்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் மாநகராட்சியை கண்டித்து காலி குடங்களுடன் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரியை உடனடியாக தூர்வார வேண்டுமென விடியா திமுக அரசை பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூரில் உள்ள வீராணம் ஏரி கோடை காலத்தாலும் நீர் சேமிப்பில் சரியான திட்டமிடாமல் இருந்ததாலும் முற்றிலுமாக வறண்டு போயுள்ளது. மேலும் தண்ணீர் தேடி வரும் பறவைகள் ஏரியின் தாழ்வான பகுதியில் தேங்கியிருக்கும் தண்ணீரை பருகி வருகின்றன. இன்னும் சில நாட்களில் ஒட்டுமொத்த நீரும் வறண்டு போனால் பறவைகள் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் போகும் நிலை ஏற்படும் என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே விடியா திமுக அரசு உடனடியாக ஏரியை தூர்வார வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே குடிநீர் வழங்காத பேரூராட்சி அலுவலகத்தை 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பேரூராட்சி பகுதியில் உள்ள 3வது வார்டு பகுதியில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் பல முறை பேரூராட்சி அலுவலகத்தில் கோரிக்கை வைத்தும் குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு ஓட்டு எலெக்ஷன் முன்னாடி தண்ணி வந்தது. ஓட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் தண்ணி வரதில்லை. 2 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருது. அது 5 குடம் தண்ணி தான் வருது. இந்த 5 குடம் தண்ணி எங்கள் குடும்பத்துக்கு பத்தலை. ஒரு வீட்டில் 5-6 பேர் இருக்கிறோம். தண்ணி 5 குடம் தண்ணி பத்தாது. 2 நாளைக்கு ஒரு தடவை 5 குடம் தண்ணி வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? நல்ல தண்ணி 10 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது. எலெக்ஷனுக்கு முன்னாடி டெய்லி வந்து தண்ணி, எலெக்ஷனுக்கு அப்புறம் தண்ணியே வரதில்லை. தண்ணியே பிடிக்கல சுத்தமாக. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே குடிநீர் வராததை கண்டித்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மனாங்கோயில் ஊராட்சிக்குட்பட்ட அத்தியூர் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த ஒரு மாதங்களுக்கு மேல் இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் வராதது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்துள்ளனர். இந்த புகார் குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.